ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து எஸ்பிஐ கிளர்க் ரிசல்ட் நேற்று வந்து இருந்ததில்ல, அது என்னோட மார்க் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ அட்டம் கொடுத்துருந்தேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நான் வந்து 27/9 அப்போ எக்ஸாம் எழுதியிருந்தேன், 4th ஷிஃப்ட். இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா 16 கொடுத்துருந்தேன், குவான்ஸ் வந்து 22, ரீசனிங் வந்து 24, டோட்டலாக 62 கொடுத்துருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா ரீசனிங் வந்து நான் 30 போட்டிருக்கணும். ஒரு பசில் போய் லாக் ஆகிட்டேன். ஒரு பேரலல் ரோ பசில் இருந்துச்சு, அதில் வந்து நான் லாக் ஆகிட்டு எனக்கு அந்த பசில் வந்து ஆன்சர் வரவே இல்லை. அது விட்டுட்டு வேற கொஷினுக்கும் நான் போல, அதுலேயே உட்காந்துட்டேன். ஸோ அதனால என்னோட மார்க் வந்து ரீசனிங்கில் ரொம்ப கம்மியாயிடுச்சு. குவான்ஸ் அட்டெம்ப்ட் ஓகே தான். இங்கிலீஷ் வந்து எனக்கு அக்யூரசி தெரியாதனால நான் கம்மியாக தான் அட்டெம்ப்டே போட்டுட்டு வந்தேன். ஏன்னா அக்யூரசி தெரியாமல் போட்டு நெகட்டிவ்ல போகிறதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சதை மட்டும் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டேன். டோட்டல் வந்து எனக்கு 62 வந்து நான் அட்டெம்ப்ட் கொடுத்துருந்தேன். தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னா 52 வந்து கட் ஆஃப் வச்சுருக்காங்க. அதில் என்னோட மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பாருங்க 51.25 வாங்கியிருக்கேன். அதாவது 0.75ல என்னோட இது வந்து போயிடுச்சு. நான் கிளியர் பண்ணலை. ஸோ என்னோட எக்ஸாம் வந்து கிளியர் ஆகலை. ஏன்னா என்னோடது வந்து 0.75 வந்து, அதாவது 3/4 மார்க் வந்து எனக்கு கம்மியாக இருக்குது. பரவாயில்ல, என்ன பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து ஆர்ஆர்பி பிஓ இருக்குது, கிளர்க்கும் இருக்குது. இதுக்கு ஃபுல்லாக எஃபர்ட் போட்டு படிக்க வேண்டியது தான். கிளியர் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். மெயின்ஸ்க்கு நல்லா படிங்க. இன்னும் வந்து நிறைய எஃபர்ட் போட்டு படிங்க. கிளியர் ஆகாதவங்க வந்து ஒரு நாள் வந்து அப்படிதான் இருக்கும். யார் கூடயும் கம்பேர் பண்ணிக்காதீங்க. கம்பேர் பண்ணாமல் டவுனாக தான் இருக்கும். எல்லாமே மைண்டில் நெகட்டிவாக தான் தோணும். விட்டுடலாமா அப்படிலாம் தோணும். அது எல்லாத்தையுமே ஓவர்கம் பண்ணிட்டு ஆர்ஆர்பி பிஓக்கு படிங்க. இன்னும் ஒரு 20 நாள் இருக்குது. நல்லா டெய்லியும் மார்க் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக பிஓவும் கிளர்க்கும் கிளியர் பண்ணிடலாம். அந்த நம்பிக்கையில் தான் நானும் படிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.